ஆக்டர் ஸ்ரீகாந்த் அவர்கள் மிஸ் பண்ண 5 சூப்பர் ஹிட் மூவிஸ் பற்றி பார்க்கலாம். 12B இனிஷியலி நம்ம ஸ்ரீகாந்த் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் ஷூட்டிங்கே போயிருக்கு. பட் அந்த டைமில் சில காரணங்களால் அவரால் நடிக்க முடியாததால் ஆக்டர் ஷாமை வச்சு அந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. அடுத்ததாக ரன் படம் வந்து நம்ம லிங்குசாமியோட டைரக்ஷனில் மாதவனோட ஆக்டிங்கில் வந்த ஒரு பிளாக் பஸ்டர் திரைப்படம். அந்த படத்தையுமே முதல்ல நம்ம ஸ்ரீகாந்த் தான் நடிக்க வேண்டியதாக இருந்துச்சு. பட் அந்த படத்தை அவரால் நடிக்க முடியாமல் போச்சு. அடுத்ததான் ஆயுத எழுத்து படத்தில் சித்தார்த் ரோலில் முதல்ல நடிக்க வேண்டியதாக இருந்தது நம்ம ஸ்ரீகாந்த் தான். பட் அந்த டைமில் அவர் வந்து ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்டில் மாட்டிக்கிட்டாரு அப்படின்றதுனால அந்த படத்தில் அவரால் நடிக்க முடியாமல் போச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சூர்யாவோட ரோலுக்குமே அவர் வந்து டெஸ்ட் ஷூட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு. அடுத்ததான் பிச்சைக்காரன். பூ படத்தில் ஏற்கனவே டைரக்டர் சசி கூட அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்றதுனால பிச்சைக்காரன் கதையுமே முதல்ல நம்ம ஸ்ரீகாந்துக்கு தான் போயிருக்கு. பட் அந்த டைமில் அவர் நடிக்காததால அப்புறமா நம்ம விஜய் ஆண்டனி நடிச்ச அந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமியுமே தெலுங்குல நம்ம ஸ்ரீகாந்துக்காக எழுதப்பட்ட கதை தான் அப்படிங்கிறத அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. பட் அந்த டைமில் அவர் நடிக்க முடியாமல் போனதால தெலுங்குல ரவி தேஜாவை வச்சோம், தமிழில் அதை ரீமேக் பண்ணி நம்ம ஜெயம் ரவியுமே நடிச்சிருந்தாங்க. அந்த படமே பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. இதை தவிர டிஷ்யூம் அண்ட் நான் கடவுள் போன்ற படங்களுமே நம்ம ஸ்ரீகாந்த் அவர்கள் பண்ண வேண்டியதுதான். பட் மிஸ் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும்.